பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ட்ரிவாண்ட்ரம் ஆற்றுகால் கோவிலில் உற்சவம் திருவிழா தொடங்கிருச்சு. 23/2/26 இன்னைக்கு ஈவினிங் கொடியேறி ஆக்டர் ஸ்ரீ மோகன்லால் தொடங்கி வச்சார். இப்போ நம்ம பார்க்குறது விளக்கு கட்டு. இது கரமனைங்கிற இடத்துல நான் ஃபிசியோதெரப்பி போகிற வழியில் பார்த்தது. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு விளக்கு கட்டு நாங்கள் பார்த்தது. இந்த விளக்கு கட்டு பற்றி நான் போன வருஷம் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஆனாலும் இனி வரப்போகிற வீடியோவில் இதனோட சிறப்புகள் என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த விளக்கு கட்டுங்கிறது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். செண்டமேளம் பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். காதுக்கும் கண்ணுக்கும் விருந்தாக இருக்கும். நான் ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அதே கரமனையில் பார்த்தது. கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் லைட்ஸு. இங்கே எந்த ராத்திரினாலும் பயம் கிடையாது. நைட்டு 12-1 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கு. போலீஸ் ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கும். இது கோவில் ப்ரெமிசஸில் எடுத்தது. இது கோவிலில் நேர் முன்னாடி வாசலுக்கு முன்னாடி இந்த விளக்கு கட்டு நிற்கிறது. இன்றைக்கி நந்தகோவிந்தம் பஜன்ஸ் இங்கே கேரளாவில் பெரிய ஃபேமஸ். அவங்களோட பஜன் நடக்குது. நம்ம இப்போ பார்க்குறது கோவிலுக்கு நேராக முன்னாடி இந்த எதிர்த்தாப்பில் பார்க்குறது தான் கோவில் வாசல். ஃபுல்லாக லைட் அலங்காரத்தோட ரொம்ப அழகாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் லைட்ஸு, எங்கே பார்த்தாலும் தலைகள். 1000 தலை பார்த்தா அரைப்பாவம் தீரும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் பார்த்த தலைகளுக்கு அரைப்பாவம் இல்லை, 1000 பாவம் தீரும். அவ்வளோ ஆள் கூட்டம். நந்தகோவிந்தம் பஜன்ஸு எனக்கு நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அது இன்னைக்கு பூஜா குட்டியால் எனக்கு கிடைச்சது. இப்போது மணி ராத்திரி 12. நம்ம நேராக பார்க்குறது தான் கோவிலோட உள்பிரகாரம். இந்த விளக்கு கட்டி எல்லாம் உள்ளே கொண்டு போயிடுவாங்க. 12 மணிக்கு மேலே உள்ளே கொண்டு போய் எல்லா மேளமும் உள்ளே போய் பயங்கர சவுண்டாக இருக்கும். அப்போது அடுத்த வீடியோவில் நாளைக்கு நாளான்னைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.